கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிரசன்டென்ஸ், வீற்றிருக்கிறார். இப்பொழுது அவர் இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற வார்த்தை சகிப்புத்தன்மை. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அது ரொம்ப குறைவா எல்லார் மத்தியிலும், விசுவாசிகளுக்குள்ள, போதகராகட்டும், விசுவாசிகள் ஆகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகட்டும், உலகத்தில் சுத்தமாக இந்த சகிப்புத்தன்மை இப்போ ரொம்ப ரொம்ப குறைந்து காணப்படுகிற ஒரு அனுபவம். இதை குறித்து நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் என்னுடைய உள்ளம் ஏங்கி கொண்டு நான் இன்னைக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தை சொல்றதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்போ தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அந்த வார்த்தை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அவர் எங்க இருந்தார்? அவர் பிதாவினுடைய செல்ல பிள்ளையாக அவருடைய மடியில இருந்தார். அந்த சந்தோஷம்தான் நம்முடைய வாழ்க்கையில. தாயினுடைய மடியில் இருக்கும்போது அந்த செல்லப்பிள்ளை நம்ம கொஞ்சறதும் எடுக்கிறதும் கேட்கறதும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து நம்ம அதை சந்தோஷப்படுகிறோம். ஆனால் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு பாருங்க, அந்த குழந்தையினுடைய முகத்தினுடைய நாடிகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான். ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி நம்மோடு கூட இருக்கிறது. அதை ஆண்டவர் சொல்றார், அவமானத்தை, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சிலுவைக்கு போகணுமா? அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன். நான் இந்த சிலுவை சகிக்கணுமா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாய் தோன்றினால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அது வெற்றியின் சின்னமாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம், ஒரு ரட்சிப்பின் சின்னம், ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் இருக்கும் போது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது அவமானத்தின் சின்னமாய் காணப்படுகிறது. வேதத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் பார்க்கிற ஒரு பிக்சர் என்று சொன்னால் இயேசுனுடைய சிலுவை மரணம். குழந்தை இயேசு படம் இருக்கிறது. இயேசுனுடைய பல ஊழியத்தில் செய்த அற்புதங்கள் எல்லாம் படங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், சென்சஸின் படி ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஆண்டவருடைய சிலுவை காட்சி தான் உலகத்தில் இன்னைக்கும் அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை நேரடியாக அந்த போட்டோவில் பார்த்து ரட்சிக்கப்பட்ட கூட்டங்கள் ஏராளம். அப்படி என்றால் அந்த சிலுவை அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு மரணமாக இயேசு பார்க்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சிலுவை அவர் சகித்தார். ரட்சிக்கப்படுகிறதான நமக்கு அந்த சிலுவை சகிக்கிற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படுகினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன காரியம்? அப்போ இயேசு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை சரியா தேவனுடைய ஆலயத்தில் வரல, சரியா கர்த்தருக்கென்று வாழலன்னா கர்த்தரை என்ன செய்கிறீர்கள்? மறுபடியும் சிலுவையிலே இயேசுவை அறைகிறதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு எனக்காக ஒரு தரம் தான் மரித்தார், இனியும் அவர் மரிக்க மாட்டார்.
ஒரு தரம் தான் அவர் இரட்சகராய் வந்தார். இனியும் அவர் இரட்சகராய் வரமாட்டார். இனியும் அவர் நியாயாதிபதியாகத்தான் வருவார். நல்ல புரிந்து கொள்ளுங்க, என்றைக்கும் அவர் இரட்சகர் அல்ல. ஒரே தரம் நமக்காக மரித்தார். இனியும் அவர் மரிக்க மாட்டார். இனியும் அந்த கோர சிலுவைக்கு அவர் போக மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒரு தேவ பிள்ளை நன்றாக விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கஷ்டம் வரும், பாடுகள் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய தேவன் ஒரு தரம் நமக்காக மரித்தார். அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு நம்மை மீட்படையத்தக்கதான, விடுதலை கொடுக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக அவர் அவமானப்பட்டார். நம்முடைய அவமானங்களை கர்த்தர் மாற்றி போட்டார். நாம் பெற வேண்டிய அவமானத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய வேதனைகளை அவர் சகித்தார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைத்தார். நமக்காக எல்லாத்துக்கும் எல்லாமாய் இயேசு இன்றைக்கு உங்க கூட இருக்கிறார். அந்த இயேசுவை மறுதலித்தோ அந்த இயேசுவை விட்டு தூரமாய் போகிறதை குறித்து சற்றும் சொல்லக்கூடாது. எந்த கஷ்டம் வரட்டும், எந்த பாடு வரட்டும், எந்த உதரம் வரட்டும், ஆனா இயேசு மாத்திரம் ஒரு இன்ச்சு கூட ஐ நெவர் டர்ன் பேக், நான் ஒருபோது பின்னாடி போக மாட்டேன் தவிர நான் ஒவ்வொரு நாளும் முன்னாடி போய் கொண்டிருக்கிறேன். ஐ கோ ஃபார்வர்ட், நான் முன்பாக போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தை ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவான். அல்லேலூயா. அப்ப இந்த சகிப்பு தன்மை இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இல்லை. இயேசு சொல்லும்போது சொல்றார், அவர் சிலுவை சகித்ததன் காரணம் என்ன? எத்தனை தரம் அடிபட்டார்? ஒன்று குறைய 39 தரம் இயேசு அடிபட்டார். வார நாள் அடிபட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் எவ்வளவு ஆகோரமாய் இருந்தது. அரை நிர்வாணமாய் மாற்றப்பட்டார். தலையில முட்கிரீடங்கள் வைத்தார். கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார். விலாவிலே குத்தப்பட்டார். காரி துப்பினார்கள். ஈட்டி தலையில் ஓங்கி அடித்தார்கள். அத்தனையும் அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள் இன்றைக்கு நமக்காக அவர் சகித்தது நிமித்தமாக நம்முடைய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். என்ன சுமந்துட்டு என்ன செய்தார்? அவர் சிலுவையில நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒரு நாள் பலி செலுத்தும்படியாக வந்தார். ஒரு மனிதனுடைய அண்ணன் தம்பி 2 பேரும் கர்த்தருக்காக பலி செலுத்தும்படியாக வந்தார்கள். ஒருவன் பலி செலுத்தினதை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்னொருவன் பலி செலுத்தினதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயேனுடைய காணிக்கையும் கர்த்தர், நல்ல புரிஞ்சுக்கலாம், ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்மை அங்கீகரிச்சா தான் நம்முடைய பலிகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். எப்போதும் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடந்த ஆண்டவர் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நம்ம வாழ்க்கை சரியா இருந்து நம்ம அந்த காணிக்கை கொடுக்கும்போது தான் அதுல அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. எப்படியோ ஸ்தோத்திரம், காசு கொடுத்தா கர்த்தரை பிரியப்படுத்தலான்னு சொன்ன அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கை தசம பாகங்கள் ஊழியத்திற்காக, சபைக்காக, மிஷனரிகளுக்காக நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நீங்க எந்த தியாகத்தோடு கூட, எந்த மனப்பான்மையோடு கூட நீங்க செய்கிறீர்கள் என்பதை ஒரு மனிதனும் தெரியல, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க செய்கிறது வெளியரங்கமா யாருக்கும் தெரியலனா கூட ஆண்டவராகிய தேவன் அதை வெளியரங்கமாக கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். அதனால எப்போதும் அறிந்து கொள்ளணும், நாம் செய்கிற காரியங்கள் பலதும் ரகசியமாக இருந்தாலும், நான் பலரிடத்துல கேட்டேன், பிரதர் உங்க பேர் சொல்லாமா, கொடுத்த 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, 50,000 ரூபா கொடுத்தீங்க, பலரும் பல நிலையில கொடுத்தீங்க, ஒரு பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர்கள் செய்த காரியங்கள் கர்த்தர் தெரிந்தா போதும், எந்த மனுஷனுக்கும் அந்த பேரோ புகழ்ச்சியோ தேவையில்லை அப்படின்னு எண்ணங்கள் எந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஈவன் மிஷினரி காணிக்க கூட நான் வாசிக்கலாம், சர்ச்சில் சொல்லாம் என்று சொன்னால் எங்கள் பேரெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல, பரத்திலும் அதனுடைய பிரதிபலன் உண்டு என்பது நிச்சயம். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த காயனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்காததுனால நாட்கள் போக போக அவனுடைய சூழ்நிலைகள், அவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். சொந்த சகோதரனை சாவடித்தான். அதன் பிறகு பைபிள் சொல்லுது, அவன் தூர தேச நோத் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு அவன் போகிறான். கர்த்தர் ஒரு அடையாளம் போட்டார். ஆதியாகமம் 4:15 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த அடையாளம் அவனால சகிக்க முடியாது என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் திடீர்னு சில முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். நமக்கு சகிக்க முடியல. கணவன் மனைவியும் சண்டை வந்தா ஸ்தோத்திரம், கணவன் ஒன்று பேச மனைவி ஒன்று பேச, ரெண்டு பேரும் பேச பேச அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு பூகம்பமாக வெடித்து ரெண்டு பேருக்குள்ளே பெரிய போராட்டமாய் 4 பேர் பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரிகிற மாதிரி அந்த சகிப்புத்தன்மை என்னைக்கு குறையிறதோ அன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நல்ல சகிப்புத்தன்மை உள்ள ஒரு மனுஷன், வேதத்தில் 2 பேர் ரொம்ப முக்கியமாக நமக்கு உதாரணமாக சொல்ல முடியும். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் யோபு பக்தன் தான் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பவுல அப்போஸ்தலன் தான் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ள மனுஷன். இந்த 2 பேரும் ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை. நீங்கள் யோபின் புஸ்தகம் படிக்கும் போதும் பவுல் எழுதின நிருபங்கள் படிக்கும் போதும் எந்த வார்த்தை அவர்கள் பேசினாலும் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கூட அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகள், அந்த உபதிரவங்கள் எல்லாம் சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எனக்கு என்பார்ந்த தேவ பிள்ளையே, நம்முடைய விசுவாசிகளுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும். 1க்கு 2 சண்டை போடுறதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும், கஷ்ட நஷ்டம் வரும், மேலே கீழே வருகிற அனுபவங்கள் வரும், ஸ்தோத்திரம் பற்றாக்குறை வரும், சரீரத்தில் பலவீனமாகும், நம்ம நினைச்சது நடக்காது, நம்ம செயல்படலாம், எடுக்கலாம், செய்யலாம், கொள்ளலாம் என்று நினைச்சது ஒன்றுமே நடக்காது. நல்ல கல்யாணம் நடக்கும், நல்ல வீடு கட்டணும், பலவிதமான கனவுகளோடு கூட நம்ம தொடங்கி இருப்போம். கடைசியில் பார்த்தோன்னா எல்லாம் தாறுமாறா போகும். பிள்ளைகளை ஒவ்வொரு நிலையில நம்ம நல்ல இருக்கிற லோன் அது இதெல்லாம் வாங்கி நம்ம படிக்க வைப்போம். கடைசியில் பிள்ளைகள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருக்கும்போது நமக்குள்ளே அந்த சகிப்புத்தன்மை போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிள்ளைகளை திட்டி அவங்களை கஷ்டப்படுத்தி பிள்ளைகளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லாதபடி நமக்குள்ளே மாறுகிறதற்கு சகிப்புத்தன்மை இல்லை. குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? அப்பா பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, அம்மா பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்குள்ள பேசுகிறது இல்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு அவங்க ஸ்தோத்திரம் அதிகமாக அவர்கள் மனசில் ஸ்தோத்திரம் காயப்பட்டு அதே நினைச்சு கொண்டு இவர் இப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசிலிருந்து எடுத்து போடாதபடி அவர்கள் இல்லை இருக்கிறதுனால அது ஒரு காயமாக ஒரு புண்ணாக மாறி அதற்கு ஸ்தோத்திரம் அதனுடைய ஸ்தோத்திரம் நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையில் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை அவசியம். அது நமக்கு சிலுவையில் இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் தனக்கு முன்பாக வச்சிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஏன் அவருக்கு சிலுவை? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் எந்த கெடுதலும் செய்யவில்லை. ஏன் அவர் சிலுவைக்கு போனார்? உங்களுக்காக எனக்காக மட்டும்தான் இயேசு சிலுவைக்கு போனார். அதை அவர் ஏன் சகித்தார்? அவர் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவைக்கு போகல, நாம் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவை சகித்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை முக்கியம், அவசியம். ஒரு 7 குறிப்புகள் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், அதை ஆங்கிலத்திலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு? ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பரலோகத்திலே வலது பரிசத்திலே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்? பாடுகளையும்
இந்த ஸ்தோத்திரம் சிலுவை சகித்ததுனால தான் அவர் சிங்காசனத்தில் போனார். அல்லேலூயா. அப்ப சிங்காசனம் எப்ப கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. சீஷர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, இதெல்லாம் நாங்க விட்டுட்டு வர்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப சொன்னாங்க, நீங்க 12 சிங்காசனத்தில் பிதாவினோடு கூட உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாக்களாக நான் உங்களை மாற்றுவேன். அப்போ சிங்காசனம் எப்ப கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. நமக்கு வருகிற பாடுகள், ஆங்கிலத்தில் அதற்கு சஃபரிங் என்ற வார்த்தை அங்கே ஆங்கில வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சஃபரிங் பண்ணும்போது நீங்கள் படிக்கிற பாடுகள் மற்றவர்களுக்கு வரல, அவங்க நல்லா இருக்கிறாங்களே நமக்கே இந்த பிரச்சனை, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே நமக்கே இந்த பிரச்சனை, நான் ஜெபிச்சேன், கொடுத்தேன், செய்தேன், கொண்டேன் என்றெல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். பாடுகளை நம்ம சகிக்கக்கூடிய ஒரு கிருபை நமக்குள்ள இருந்தா நாம் அவரோடு கூட நம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிக்கிறவன் ஆளுகை செய்வான். சொல்லுங்க சத்தமா. பாடுகளை சகிக்கிறவன் ஆளுமையுடையவனாயிருந்தான். ஆதாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதெல்லாம் பண்படுத்தி இவைகளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். ஆள பிறந்தவன் தான் நம்ம. அடிமைகளாய் கர்த்தர் இந்த பூமியில நம்மளை வைக்கல, ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு, நீ அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்துல உங்களை உட்கார வைப்பேன். உங்களை தள்ளி உட்கார வைக்கிறேன்னு சொல்ல, நான் இருக்கிற இடத்துல உங்களை. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவோடு கூட சமமாக சேர்க்கிற ஒரு அனுபவம், சகிப்பு தன்மை உள்ள ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அவரோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வோம். என்னன்னு சொன்னா, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா 53:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் பாடுபடுகிற எவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப பாடுகள் வரும்போது நான் தனியா பாடுபடலை, எங்கூட கர்த்தர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. பாடுபடும்போது நினச்சிக்கணும், நான் தனியாக தான் கஷ்டப்படுறேன், நான் தனியாக தான் பாடு, இந்த கஷ்டம் எனக்கு தனியாக தான் இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவரும் அந்த பாடுகளை சகிக்கிறதற்கு பலன் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தாங்கக்கூடாதபடி ஒரு பாரம், ஒரு சுமை நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடியதான பலனை கர்த்தர் தருகிறார். இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய பலன் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் அவர் தருகிறார். ஆனபடினால தான் இந்த கால வேளையில இந்த பாடுகளை நீங்கள் சகித்தோமானால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வர். அப்ப சஃபரிங் என்று சொல்லப்படும் போது பல நிலையில, ஒருவேளை உங்க சரீரத்தில் பாடுகளா இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பாடுகளா இருக்கலாம், ஒருவேளை வேலை ஸ்தலங்களில், ஒருவேளை உங்க பிசினஸ்ல வருகிற பாடுகள். ஸ்தோத்திரம். பல நிலையில உங்களுக்கு பாடுகள் உங்களுக்கு காணப்படலாம். நீங்க பிசினஸ் தொடங்கி வளர்ந்து வரும்போது, வளர்ந்து உங்களுடைய வண்டியானாலும், வண்டி ஓட்டுகிறதா இருந்தாலும், பிசினஸ் சின்ன வியாபாரம் கைத்தொழில் செய்கிறவர்களா இருந்தாலும், ஏதோ ஒரு நிலையில நீங்க வளர்கிற வரைக்கும் யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்க வளர்ந்து ஒரு லெவலாய் முன்னேறும் போதுதான் 4 பேருடைய பார்வை உங்களுக்கு படும். எப்படி இருந்தான், எப்படி வளர்ந்தான். இப்போ நம்ம சபை கட்டுறது நமக்கு தெரியும், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, எங்க யாரு, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. பலரும் பல நிலையில் பேசுவாங்க, ஏசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, பலவிதமான வார்த்தைகள் பேசும். அதையெல்லாம் சகிக்கக்கூடிய கிருபை நமக்கு வேணும். அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போட்டு, நீ ஏன்டா சொன்ன, என்ன சொன்ன, அது சொன்னேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு அல்ல, நம்ம அதை சகிக்கக்கூடிய கிருபை எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் எனக்கு தருகிறார். அப்ப இந்த பாடுகள் ஒருபோதும் நம்ம கீழே தள்ளுகிறதுக்கல்ல, நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இந்த பாடுகள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, ஆமே. தாவீது சொல்லும் போது அதை கொஞ்சம் தெளிவா சொல்றார், நான் உபதிரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்று, இந்த பாடுகள் எனக்கு வந்தது நல்லது, இன்னும் கர்த்தரோடு கூட நான் கிட்டி சேர்வேன். இந்த உபதிரவம், இந்த கஷ்டம், இந்த நிந்தை, இந்த அவமானம் வந்தது எனக்கு நல்லது, இது என்னோடு கூட கர்த்தரோடு கூட நெருங்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது. ஆமென்.
ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது தேவனை விட்டு தூரமாய் போகாம தேவனோடு கூட நெருங்கி இருக்கும்போது தான் இந்த பாடுகள் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் நல்ல ஸ்தோத்திரம். தேவ பக்தர்கள் பாடியிருக்கிறார், பாடுகள் வழியாய் நான் பரலோகம் செல்வேன், நீடுழியாய் நித்திய காலம். நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தேவ பிள்ளை எப்போதும் கணக்கு போடுறது எப்படின்னு சொன்னா, மிஞ்சி போனா 70 வருஷம், இல்லைன்னா 80 வருஷம். பலத்தின் மிகுதியானா மோசே சொன்னது போல 80 வருஷம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த பூமியை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா கோடானு கோடி வருஷம் நித்திய யுகாயுகமாய், அதற்கு எண்ணிக்கையும் கிடையாது, அதற்கு நம்பர்லெஸ்ஸும் கிடையாது, அதுக்கு எண்ணிக்கையும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணிக்கை உள்ள நாட்களிலே கர்த்தர் கோடானு கோடி வருஷம் நித்திய யுகாயுகமாய் கர்த்தரோடு கூட நம்ம வாழ போறோம். அதனால இந்த பூமியில் இருக்கிற பாடுகள், இந்த பூமியில் இருக்கிற கஷ்டங்கள் ஒருபோதும் நமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அது அடிமைத்தனத்தில், அது வேதனையில அவிழ்த்து விட போகிறது, அமிழ்ந்து போகிறதற்காக அல்ல, தண்ணீர்ல மூழ்கடிக்கிறதுக்காக அல்ல, அது நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான். அதனால பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, உங்க பாடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் இங்க உண்டான துன்பங்களையும் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். துன்பங்களை நான் சகித்தேன். முதல்ல பாடுகளை சகித்தேன், இரண்டாவது துன்பங்களை சகித்தேன். துன்பங்கள் என்று சொன்னா அந்த வார்த்தை அங்க போட்டிருக்கு பெர்சிக்யூஷன் என்ற ஒரு இங்கிலீஷின் ஆங்கில வார்த்தைகள் வருது. பெர்சிக்யூஷன் என்றால் என்ன? உபதிரவம் நம்ம சொல்றோம், ஆனா துன்பத்தின் வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெர்சிக்யூஷன் நமக்கு தெரியும் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து சபைக்கு ஒட்டி இருக்கிற ஒரு வார்த்தை. இது பிரிக்கவே முடியாது. சபைக்கும் பெர்சிக்யூஷனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. சபைக்கும் துன்பத்திற்கும் பயங்கர சம்பந்தம் உண்டு. பைபிள் 1ஆம் நூற்றாண்டில் நீங்க அப்போஸ்தலர் நடபடி 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிச்சீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபை மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. பாருங்க, அப்ப சபைக்கு என்ன உண்டு? சபை நல்லா இருக்கு. சபைக்கு என்ன குறை இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, நல்லா இருக்கு சபை. சபை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. பெதேல் சாரோன் சபை மக்கள், விசுவாச பிள்ளைகள், போதகர் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். பைபிள் சொல்லுது, அந்த நாட்களிலே எருசலேம் சபைக்கு என்ன உண்டானது? மிகுந்த துன்பம். அவ்வளவு துன்பம் சபைக்கு ஏற்பட்டது. சபைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், இயேசுவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபைக்கு அவ்வளவு துன்பங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த துன்பத்தை நாங்கள் சகித்தோம். அப்ப சபைக்கு வருகிற துன்பத்தை நம்ம என்ன செய்யணும்? அது நேருக்கு நேர் சண்டை போடுறதுக்கு நம்ம போகக்கூடாது. ஒருத்தர் சபைக்கு விரோதமாக எழும்பினா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகிறதுக்கல்ல, நேர்மையாக பேசணும், காரியங்கள் பேசணும், ஸ்தோத்திரம் ஒழுக்கமாக நம்ம காரியங்களை கையாளணும். நம்ம ஒருபோதும் சபைக்கு எப்போதும் துன்பம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நான் பல நேரத்தில் ஜெபிக்கும் போது எனக்கு தெரியுது, பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான கஷ்டம், பலவிதமான கவலை சபைக்கு இருக்கிறது என்பதை நான் முன்கூட்டியே அறிந்திருக்கிறேன். அதனால தான் சில நேரத்தில் ஸ்தோத்திரம் உங்ககிட்ட சொல்லாமல் உங்கள் வீடுகளில் நான் வருகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய வீட்டை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் சில காரியங்கள் காண்பிக்கும் போது உங்கள் வீட்டில் வருகிறதுனுடைய முக்கியமான நோக்கம், உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி நான் வருகிறது இல்லை. காரணம், அந்த வீட்டுக்காக போ என்று கர்த்தர் சொல்லும்போது நான் போய் ஜெபிக்கிறதுக்குள்ள காரணம், ஸ்தோத்திரம் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும், ஆனால் கர்த்தர் ஏவுவார், நீ அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு, அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு, அந்த வீட்டில் பிள்ளைகளை போய் பாரு அப்படின்னு சொன்ன. அப்போது நான் கர்த்தர் எதுக்கு என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னால், சபை துன்பப்படுகிற, விசுவாசிகள் வேதனைப்படுகிற நேரத்தில் போய் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வேற ஒன்றும் நமக்கு கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தராயிருக்கிறார். பெர்சிக்யூஷன் சபைக்கு 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த துன்பம் வந்து கொண்டே இருந்தது. சபை ஒருபோதும் நல்ல காலம் என்று சொல்லுகிறதுக்கு சபை ஒருபோதும் இல்லை. இன்னைக்கு 21வது நூற்றாண்டாய் போச்சு. 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னைக்கு சபைகள் அநேக துன்பப்படுத்தப்படுகிறார்கள். எத்தனையோ சபைகள் பூட்டப்பட்டு விட்டது. அப்ப சபைக்கு துன்பங்கள் ஏராளம் ஏராளம்.
இன்னைக்கு நிறைய போதகர்கள் உபதிரவப்பட்டிருக்கிறாங்க, துன்பத்தை கண்கிறார்கள், துன்பத்தின் பாடுகளை அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த பாடுகளும் துன்பங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாய் மாற்றுவார். பவுல் அது சொல்லும் போது சொல்றார், அதி சீக்கிரத்தில் உபதிரவத்தை சகிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். இப்படிப்பட்ட உபதிரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உபதிரவம் என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அஃப்ளிகேஷன், அஃப்ளிக்ஷன் என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபதிரவங்கள், எல்லா நிலையிலும் நான் உபதிரவப்பட்டிருக்கிறேன். அதை கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? அது சகிப்பு. இந்த சகிப்பு தன்மை, பேர் இட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை சகிக்கக்கூடிய கிருபை தான். யாராவது பேசினா, யாராவது நமக்கு விரோதமா செயல்படும் போது அதையெல்லாம் சகிச்சு நில்லுங்க. இந்த சகிப்பு தன்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சகிப்பு தன்மை நம்மோடு கூட இருந்தா போதும், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் சகிப்பு தன்மை இல்லை. நீயா நானா இந்த வார்த்தை தான் நமக்கு வருகிறதை தவிர, சொல்லிட்டு போட்டோம், பேசிட்டு போகட்டும், செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு அந்த டேக் இட் ஈஸி என்று சொன்ன வார்த்தைகளுக்கு அங்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பு, அப்பா அம்மா படிக்கல, பிள்ளைகள் படித்து இருக்கிறார்கள். அதனால அவங்க சொன்னா கேட்கணும், அவங்க சம்பாதிச்சு தான். அப்பா இன்னைக்கு பலர் அப்பா அம்மா சாப்பிட்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் கொடுத்தா தானே உனக்கு சாப்பாடு அப்படின்னு பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய அடிமைகளாய் தாய் தகப்பன்மார்கள் மாறிவிடு கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கை நிறைய சம்பாதிக்கிறவன் ரொம்ப ரேராகத்தான் அப்பா சொல்றதை கீழ்ப்படிந்து நடப்பேன், அம்மா சொல்றதை கீழ்ப்படிந்து நடப்பான். அவன் சொல்லுவான், நான் கொடுத்து தானே நீ சாப்பிட்ற அப்படின்னு அவன் பேச ஆரம்பிப்பான். காரணம், அங்கே தேவ பயம் இல்லாமல் போகிறது. அங்கே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பணம் தான் அவனை வழி நடத்துகிறது என்று அவன் நினைக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை போகணும், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மைகள் ஒருபோதும் குறையாம எனக்கு கர்த்தர் தருவார் என்ற விசுவாசம் வேணும். எப்போதும் அதை புரிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யூத் மீட்டிங் நடத்த போறீங்க, நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு நீங்க ஆசீர்வாதமா இருந்தாலும், உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுகிறதுல முக்கியத்துவப்படுத்தணும். அவங்கள ரொம்ப கேர் பண்ணணும். அவங்கள கண்கலங்கி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேதனை வருகிற வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எவ்வளவு இரவு புடைச்சு, எவ்வளவு இரவு கண் விழித்து, எவ்வளவு சாப்பாடு குறைச்சு, எவ்வளவு தியாகம் பண்ணி 9 மாசம் 9 நாட்களும் உங்களை கண்ண காய கால வளருதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பெற்றெடுத்து ஒரு குழந்தையை பார்த்துள்ள சந்தோஷம், அதன் பிறகு அவங்களை படிக்க வச்சு, அவங்களை வழி நடத்தி, அவங்களை ஆளாக்கி, ஒரு நல்ல நிலையில் உருவாக்கி, சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவில் வரும்போது அவனுடைய குணம் மாறக்கூடாது, அவனுடைய சுபாவம் மாறக்கூடாது. அவன் சொல்லணும், எல்லாமே என் கர்த்தர் ஒருவரே என்று சொல்லணும். அப்ப நீங்க சாப்பாடு ஊட்டுறீங்களோ இல்லையோ, குழந்தைக்கு விசுவாசத்தை ஊட்டி கொடுக்கணும். ஆண்டவர் மேல் உள்ள பக்தி பயத்தை நீங்க ஊட்டி கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தாய் தகப்பன்மார் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப கல்யாணம் ஆக போறவங்களுக்கு கூட நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வளர வளர நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக நீங்க மாறணும். அப்படி மாறும்போது தான் இந்த உபதிரவங்கள் எல்லாம் சகிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த உபதிரவங்கள் தான் நம்மை அவர் மேன்மையான நிலையிலே கொண்டு போக விடுகிறது. அதனால உபதிரவங்களை சகிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்தீர்கள், அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. மிகுந்த போராட்டத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? எப்போ எப்போ சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்ட நாட்களில். என்ன யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தாழ்மை, ரொம்ப பக்குவம், ரொம்ப பக்தி, ரொம்ப பயம். ரட்சிக்கப்பட்ட நாளில் நினைச்சு பாருங்க. நீங்க உங்க பழைய விசுவாச பாதையில கொண்டு வந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தாழ்மை, எவ்வளோ பயம், பக்தி, படிப்பில், ஜெபத்தில், வேதம் வாசிக்கிறதுல ரொம்ப பக்தியோடு கூட வாழ்ந்தீங்க. ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்லுது? முந்தின நாட்களை நீங்கள்
பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு காலத்துல நல்ல பிரகாசமா இருந்தாங்க. ஆண்டவருக்கே ஆண்டவரே என்று சொல்லி 100% கர்த்தரையே சார்ந்திருந்தீங்க. இப்போ கொஞ்சம் வழி வாய்ப்புகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் தலையெடுத்துட்டாங்க. 2 பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வருமானங்கள் எல்லாம் வரிடுச்சு. அந்த முன்பு இருந்த பிரகாசம் என்ன செய்கிறது? நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களுடைய முகம் ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது? நேற்று தினத்தில் நான் என்னுடைய பழைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்த்தேன். சர்ச்சு பிரதிஷ்டைக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அதெல்லாம் என்ன செய்யணும், இப்போ உள்ள இது இருக்கு இல்லையா, ஷூட்டிங் எடுத்து அதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு நேற்று தினத்தில் பழைய ஃபோட்டோ எடுத்துணும். ஒல்லி குச்சி, உடம்புல சதையே இருக்காது, தாடி மட்டும்தான் இருக்கும். 20 வருஷம் முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. ஆனால் இப்போ பெருத்து கொழுத்து, ஆள் அட்ரஸை நீயே அந்த அளவு இப்படின்றான். ஆமாம், அந்த அளவுக்கு நமக்கு சரீரத்தில் மாற்றம் வந்துடுச்சு, சுபாவத்தில் மாற்றம் வரல. அன்றைக்கு என்ன ஜெபம், என்ன ஆராதனை. அங்கே ஆராதிச்சவங்க இங்கே வருவாங்க. பழைய விசுவாசிகளுக்கு எல்லாம் தெரியும், இந்த சபையில் அவ்வளோ ஆராதனை, அவ்வளோ துதி, அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தில். சபை விட்டால் 2 மணியாக கூட போக மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பசின்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு காலம் எங்கே, வேற எங்கே இல்லை, இந்த சபையில். அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப பிரகாசம். உபத்திரவங்கள் வர வர நம்ம என்ன செய்கிறது? கூனி குறுகி ஒடுக்கி நெருக்கி பலவீனப்படுத்தி எல்லாம் ஊர்பட்ட வியாதிகள் எல்லாம் வந்து பிபி சுகரும் டென்ஷனும் வந்து அது வந்து இது வந்து நம்மளை ஒடுக்கி நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? நம்ம சொல்லலாம், அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி தான். ஆனால் எனக்குள்ள ஒன்று தெரியணும், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் இன்னும் பெரியவர். நீங்கள் நினைக்கணும், வயசு ஆக ஆக உங்களுடைய பலன் குறைந்து போகிறது என்று நீங்கள் எண்ணாம, அந்நாளில் இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கு. காலேப் தானே சொல்றாரு, அந்நாளில் இருந்த பலன். எப்பொழுது? 19 வயசில் இருந்த பலன் 60 வயசுல 60வது வயசு வரும்போது எனக்கு இருக்கிறது. இப்ப கனான் தேசத்தை நான் நெருங்கி விட்டேன். 40 வருஷம் நான் வனாந்தரத்தில் நடந்தேன். பலன் எங்க வந்துருச்சு? பைபிள் சொல்லுது, அவருடைய பலன் குறைந்து போகவே இல்லை. காரணம், கர்த்தர் அந்த குடும்பத்தோடு அந்த பிள்ளைகளோடு கூட நடந்து வந்தார். என் சமூகம் உனக்கு முன்பாய் நடந்து வந்தது. அந்த ஒரு அபிஷேகம் தான் இன்னைக்கு உங்களை என்னை நடத்தி கொண்டு வருகிறது. அதனால இந்த உபத்திரவம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கஷ்டம் வரும், பாடு வரும், நிந்த வரும், அவமானங்கள் வரும். ஒவ்வொன்றும் நீங்க சகிக்கக்கூடிய கிருபை தான் அப்படின்னு கேளுங்க. வேற ஒன்றும் நீங்க கேட்க வேண்டாம். ஆண்டவர், இதெல்லாம் தாங்கக்கூடிய கிருபை, இதெல்லாம் சகிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்கப்பா. அடிக்கடி முள்ளு குத்திட்டே இருக்கு. அப்போஸ்தலனுக்கு அடிக்கடி மார்ல வலி வந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அது ஸ்தோத்திரம். புதிய நம்ம வேத பண்டிதர் சொல்றாங்க, அடிக்கடி அவருக்கு மார்வலி வரும். அதிகமான பாடுபட்டது, அதிகமான வேதனைப்பட்டது, சரீரம் இல்லை. அவர் மரிக்கும் போது வெறும் 44 கிலோ. பவுலப்போஸ்தலன் மரிக்கும் போது 44 கிலோ என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கூனி குறுகி போனாங்க. ஆனா அவருடைய செய்த ஊழியம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவர் செய்த ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கிறது. எவ்வளவு பாடுபட்டாங்க. செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரோடு ஓரத்தில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அங்கிருந்து எழுந்து வந்து சொல்றாரு, இப்படி நம்ம பழைய பாடுகள் வழியாகத்தான் பரலோகம் போகணும்னு சொல்லி தன் சீஷர்களை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தி பலப்படுத்தினார்கள். அப்போ அவங்களே பாடுகள் இருக்கிறாங்க. அந்த பாடுகள் இருக்கிற நபர் மற்றவர்களை திடப்படுத்துகிறார்கள். இதுதான் ஒரு விசுவாசிக்கு தேவை. அதனால இந்த கால வேளையில உபத்திரவம் சகிக்கக்கூடிய கிருபை தரணும். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நாங்கள் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். என்ன சகிக்கணும்? இது குறிப்பா யாரை பார்த்து சொல்லுது? ஊழியக்கார். என்ன சகிக்கணும்? எல்லா இடத்துலையும் நான் சண்டைக்கு போனா என்ன செய்யணும்? என் பேர் என்ன ஆயிரும்? சண்டைக்கார் பாஸ்ன்னு வரும். வருமா வராதா? அப்போ ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம
ஒரு சண்டை பண்ணுகிறதுல முன்பந்தியில் இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு அங்க? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனுமா இராமல் எல்லாரிடத்தில் சாந்தம் உள்ளவனும். என்ன எப்படி இருக்கணும்? சாந்த குணம். அடுத்தது போதக சமர்த்தனும். பேச்சு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதுல தீமையை சகிக்கிறவனுமா இருக்க. என்ன சகிக்கணும்? தீமை. லேலூயா, லேலூயா. இப்போ நமக்கு நிறைய, இப்போ உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீலிங் வராது. என்னை பற்றி எவ்வளோ பேசுவாங்க, எடுத்தவங்க எல்லாம் எவ்வளோ விதமாக பேசுவாங்க, அது எனக்கு தெரியாது. பல விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யணும்? தீமையாய் பேசுகிற பிள்ளைகள் நடுவில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சகோதரர்களை பற்றி யோசேப்பு சொல்றான், நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? அந்த தீமை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அது நன்மையாய் செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் தீமை செய்கிறாங்களோ அது கர்த்தருடைய பார்வையில் அது நன்மையாய் மாறப்போகிறது. லேலூயா. ஆனால் அதை சகிக்கக்கூடிய கிருபை தரணும். இந்த தீமை வந்தோடனே எடுத்து பிடிச்சி அது இது பண்ணிடக்கூடாது. சைலண்டாக இருங்க. பி சைலண்ட். கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் உங்களுக்காக இறங்கி வர்றேன். பல நேரத்தில் நம்ம நேருக்கு நேரு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம போடுற தேவனை ஒதுக்கிட்டு நம்ம போடுற சண்டை பிரச்சனை சால்வ் பண்ணுறது போகிறதுனால தான் பிரச்சனையே பெருசாகிறது. இப்போ நம்ம சொல்லணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால தேவ பிள்ளைகள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் தீமை செய்கிறவங்கள இடத்துல போய் சண்டை போடாமல் பேசாமல் சைலண்டாக விட்டுருங்க, கர்த்தர் இடத்துல ஒப்படைச்சிருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமே. நீங்கள் பேசாமல் இருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களை உயர்த்துவேன். அப்போ நீங்க பேசாம இருங்க. அந்த சகிப்பு தன்மையோடு கூட நீங்க இருக்கும்போது தான், எடுத்தெறிஞ்சு பேசாம நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன பேசினாலும் பாருங்க, அவங்க 100 பேசினாலும் அது வராது. நீங்க வார்த்தை பேசுற ஒரு வார்த்தை தான் பெருசா பேசுவாங்க. அவங்க இப்படி பேசினாங்க, அந்த ஒரு வார்த்தை ஹைலைட்டா வந்துடும். அவங்க 100 வார்த்தை பேசியிருப்பாங்க, அது ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுவாங்க. இவங்க இப்படி பேசினாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் பேச வேண்டி வந்துருச்சுன்னு ஒரே வார்த்தையில நம்மளை மடக்கிடுவாங்க. அதனால தான் பி சைலண்ட். நீங்க சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. இங்க வார்த்தை சொல்லுகிறது, தீமையை நீங்கள் என்ன செய்யணும்? சகிக்கணும். யோசேப்பு எவ்வளவு தீமை அவர்கள் சிநேகிதர் சகோதரர்கள் செய்தார்கள், எவ்வளோ பிரச்சனை செய்தார்கள். அதற்கு படிப்படி தீர்க்கிறதுக்கு அவங்க நினச்சாங்க, யோசேப்பு கையில் நம்ம மாட்டிட்டோம், இனி அவர் நம்மளை உண்டு இல்லாமல் பண்ணிடுவான்னு நினச்சாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, கர்த்தர் எனக்கு அது நன்மையாய் மாட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிறது. அப்படி நினச்சா போதும். அதை நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களே, இவ்வளவு உபத்திரம் கொடுக்குறாங்களே, இவ்வளவு வேதனைப்படுத்துகிறாங்களே, ஆண்டவர் எனக்கு அது நன்மையாய் மாற்ற போகிறார். ஏதோ ஒரு நிலையில் கர்த்தருக்கு, நமக்கு ஒரு வழி தான் இருக்கும், கர்த்தருக்கு பல வழிகள் இருக்கு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நமக்கு அது நன்மையாய் மாற்றுவார். இன்னும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அப்ப சோதனை சகிக்கணும். என்ன சகிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சோதனை நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் பல சூழ்நிலைகளில் வரும். அதை என்ன செய்யணும்? இயேசுனுடைய சோதனை அப்படித்தானே வந்தது. 40 நாள் சாப்பிடாம உபவாசம் எடுத்துட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, சோதனைக்காரன். சாத்தானுடைய பேர் என்ன பேரு? சோதனைக்காரன். இந்த சோதனைக்காரன் வந்து இந்த கல்லு அப்பமாகும்படி கட்டளையிடுவீராக. நீ தான் 40 நாள் சாப்பிடாம பஞ்சம் பட்டினியில் இருந்தியே, இந்த கல்லு உனக்கு அப்பமாய் நீ சாப்பிடலாமே என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவாலயத்தின் உப்பிரிகையில கொண்டு போய் நின்று நீங்க இங்கிருந்து கீழே குதியும், தேவ தூதர்கள் உங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களே என்று அத்தனைக்கும் வசனத்தை வச்சுதான் பேசுறான். நீங்க நினைக்க கூடாது சாத்தானுக்கு வசனத்தை வச்சே நம்மளை மடக்கிடுவான் சாத்தான். அதை எதிர்த்து பேசக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகள் உங்க நாவிலே கர்த்தர் வச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் இந்த சாத்தான்.
கிறிஸ்துவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, துக்கப்படுத்தி ஒரு மூலையில ஒதுக்குறதுக்கு தான் சாத்தான் எத்தனை பண்ணுவான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சோதனை எனக்கு நன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் விசேஷம் நீங்க 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் கவனிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி, சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். அப்ப சோதனை காலம்னு ஒன்று இருக்கு, சோதனையான நேரம்னு ஒன்று இருக்கு. வருமானம் குறைவு, சரீரத்தில் பற்றாக்குறை, நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். 10 ரூபாய் இருந்தால் நம்ம கூட 4 பேர் இருப்பாங்க. பணம் வசதி வாய்ப்பில் இருந்தால் எப்போதும் நம்மை சுற்றி சுற்றி இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் நில் பேலன்ஸில் வரும்போது எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் போவார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தோத்திரம் சோதனையை நீங்கள் சகிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் எல்லா மனுஷனுக்கும் சில சோதனை இருக்கு. புதுசா ஒரு சோதனை யாருக்கும் கொடுக்க மாட்டார். எல்லா மனுஷனுக்கும் உள்ள சோதனை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா என்ன விசேஷம்? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். இதுதான் விசேஷம். எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இந்த லிமிட்டேஷன் தான் இவர் தாங்குவார், இதுக்கு மேல தாங்க மாட்டார். இப்ப யோபுக்கு வர்ற சோதனை நமக்கு வந்துருச்சுன்னு என்ன இருக்கும்? நம்ம தாங்குவோமா? 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளை போனாலே நம்மால தாங்க முடியாது. நம்ம ஏன் ஆண்டவரேன்னு 1008 கேள்வி ஆண்டவரிடத்துல கேட்போம். 10 பிள்ளைகள் ஒரே நாளில் சவப்பெட்டி வந்து முன்னாடி நின்னா, உடம்பு வேற சரியில்லை, சொத்து சுதந்திரம் போச்சு, வீடு ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு, ஒண்ணுமே இனி சொல்றதுக்கு இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சகிப்பு தன்மை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். கேஷுவலாக சொல்லி முடிச்சுட்டார். யார் சொல்ல முடியாது? நான் நேற்று கூட உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். யோபு அவ்வளவு பொறுமைசாலி. அந்த சகிப்பு தன்மை என்று சொன்னால் அவரை தான் பைபிள்லேயே எடுக்கணும். ஒன்றுமே இல்லை, எந்த நம்பிக்கையும் நீ சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அவர் சொல்கிறார், கொன்று போட்டால் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறது, அந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நினச்சி பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த விசுவாசிகள், அந்த அந்த யோபினுடைய அந்த வைராக்கியம் விசுவாசிகளுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பெரிய சாதனையாளர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். ஆமே. ஒரு சின்ன ஜுரம் வந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? துணி துவைக்கல, அது பண்ணல, இது பண்ணல. பல நிலையில் நம்ம சாக்குபோக்கு சொல்றது இதெல்லாம் விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லவே கூடாத ஒரு காரணம் இல்லாத காரியங்கள் பைபிள் போட்டிருக்கு. அதனால சர்ச்சுக்கு வர்ற 52 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீங்க ஆலயத்தில் கர்த்தர் பார்க்கணும். பைபிள் சொல்லுது, அந்த கிரிப்ளிக் மேன், அதாவது அந்த 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 ஸ்தோத்திரம் முடந்தன், நடக்க முடியாத அந்த முடந்தனை திரும்ப அவன் ஆலயத்தில் பார்த்தான். வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தவனை அடுத்த நாள் எங்க பார்த்தான்? ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? ஏன்னு சொன்னா கர்த்தர் அன்னைக்கு தான் வருவார். உலாவுகிற இடம், கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற இடம். அன்னைக்கு ஒரு வார்த்தை, நான் இப்போ 1 மணி நேரம் பேசினா ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு டச் பண்ணும். அந்த வார்த்தை தான் உங்களுடைய ரேமா, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஒரு வாரம் முழுவதும் உங்களை பூஸ்ட் பண்ணுது, ஒரு வாரம் முழுவதும் உங்களை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தை தான். நீங்க 1 மணி நேரம் கேட்கறதுல ஒரு வார்த்தை உங்களை டச் பண்ணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதை சகிக்கக்கூடிய, இந்த சோதனை சகிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். வரும் பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், எல்லாம் சகிக்கக்கூடிய கிருபை ஆண்டவராகிய தேவன் தருவார். கடைசியாக நான் ஒன்று வாசிச்சு முடிச்சிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 15:15 சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லுகிறது கவனிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து
என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். என்ன சகிக்கணும்? நிந்தையை சகிக்கணும். அபியூஸ் பண்றாங்க. ஆங்கிலத்தில் அபியூஸ்னு வார்த்தை இந்த வருகிறது. நிந்தையை சகிக்கிறேன். நிந்தை என்ன? சொல்லாத காரியங்கள் சொன்ன மாதிரி, செய்யாத காரியங்கள் செய்த மாதிரி, பேசாத காரியங்கள் பேசின மாதிரி, நினைக்காத காரியங்கள் நினைத்த மாதிரி, பார்க்காத காரியங்கள் பார்த்த மாதிரி, இதெல்லாம் தான் நிந்தனை. அபியூஸ் பண்றாங்க. காரணம் இல்லாத காரியங்கள். ஒருபோது ஒரு விசுவாசியை அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. நாளைக்கு அவங்க பிள்ளைகள் தான் அவங்க பிள்ளைகளை விட மேன்மையானவர்களாய் மாறும். நாளைக்கு நீங்க அற்பமா எண்ணப்பட்ட அந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு பெரிய நிலையில கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அவங்களை அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. அவங்களுடைய நிலைமை தான். அப்ப நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைகள் நாளைக்கு என்ன ஆக போறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் என்ன சும்மா விட மாட்டார், என்னை வெறுமையை அனுப்ப மாட்டார். ஆண்டவர் என் குடும்பத்தை கண்டிப்பாக உயர்த்துவார், என் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் பிரசித்தி பெற்ற எல்லாருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. சிறுமையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகளாக, ஹிஸ்டோரியனாக மாறுகிறவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா. அதனால நான் எப்போது சொல்லுவேன், இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர், எளிமையை கர்த்தர் பார்க்கிறார். ரொம்ப ஸ்தோத்திரம். பணம் வந்த உடனே நம்ம வேஷம் மாறி, காரியம் மாறி, சூழ்நிலை மாறி, மற்றவங்களை சட்டை பண்ணாமல், மற்றவங்களை மதிக்காமல் ஹெட் வெயிட் பிடிச்சி நடக்கவே கூடாது. தாழ்மையாக இருங்க. மற்றவங்களை ஸ்தோத்திரம் நேசிக்க பழகுங்க, அன்பு செலுத்துங்க, நம்மால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய வசனம் கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆமா, எகிப்தினுடைய நிந்தை, நீ எகிப்தில் தான் இருந்த, ஆனா எகிப்து நிந்த, சத்தமா சொல்லுங்க, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டது போல இன்னைக்கு உங்க நிந்தையை கர்த்தர் புரட்டி போட போறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த நிந்தை என்ன செய்யணும்? சகிக்கணும். நிந்தை சகிக்கும் போது நமக்கு எதிராய் வந்ததான நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார். பைபிள் சொல்லுது, எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டது போல இன்னைக்கு பெதேல் சாரோன் சபையில இருக்கிற பிள்ளைகளுடைய நிந்தைகளை, சத்தமா மீதி சொல்லுங்க, கர்த்தர் புரட்டி போட போறாரு. நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா.